சீனாவின் தெய்வீக கப்பல். 1999 நவம்பர் 19 அன்று சீன மக்கள் குடியரசு தனது முதல் மனிதர்கள் பயணிக்கும் விண்கலமான ஷென்ஷோ 1 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இது சீனாவின் திட்டம் 921 எனப்படும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தின் முதல் வெற்றிப்படியாகும். ஷென்ஷோ என்பதற்கு சீன மொழியில் தெய்வீக கப்பல் என்று பொருள். ஷென்ஷோ 1 விண்கலம் மனிதர்களை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டாலும் இந்த முதல் பயணத்தின் போது அதில் மனிதர்கள் யாரும் பயணிக்கவில்லை. இது உயிர் தாங்கும் அமைப்பு போன்ற சில முக்கியமான உபகரணங்கள் இல்லாமல் ஒரு சோதனை மாதிரியாக மட்டுமே விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இதன் வடிவமைப்பு ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலத்தை ஒத்திருந்தாலும் சீன விஞ்ஞானிகள் அதை புதிய தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்தினர். இதனை எடுத்துச் சென்ற லாங் மார்ச் 2F ராக்கெட்டின் நம்பகத்தன்மையை சோதனை செய்தல், விண்கலத்தின் மீள் நுழைவு அமைப்புகள் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்தல், வெப்ப கவசம் மற்றும் தரையிறங்கும் முறையை பரிசோதனை செய்தல், விண்கலத்தின் தொலைநிலை கட்டுப்பாடு மற்றும் தகவல் பரிமாற்றம் நம்பகமாக உள்ளதா என்பதை பரிசோதித்தல் போன்றவையே இந்த விண்கலத்தை அனுப்புவதன் நோக்கங்களாக இருந்தன. மேலும் விண்வெளி நிலையம் அமைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குதலும் இதன் நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. ஷென்ஷோ 1 விண்கலம் மொத்தமாக 21 மணி நேரம் 11 நிமிடங்கள் விண்வெளியில் இருந்தது. விண்வெளியில் இருந்தபோது இந்த விண்கலம் பூமியை சுமார் 14 முறை சுற்றி வந்தது. அப்போது ஷென்ஷோ விண்கலத்தின் முக்கிய தொழில்நுட்பங்களின் செயல்பாடுகள் சோதிக்கப்பட்டன. குறிப்பாக விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் போது அதன் ஹீட் ஷீல்ட் எனப்படும் வெப்பத்தடுப்பு கவசம், விண்கலத்தை பிரிக்கும் வழிமுறைகள், திசையை கட்டுப்படுத்தும் அமைப்புகள் மற்றும் தரையிறங்கும் நடைமுறைகள் ஆகியவை சோதிக்கப்பட்டன. அதன் அனைத்து சோதனை அமைப்புகளும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டன. பின்னர் ஷென்ஷோ விண்கலம் நவம்பர் 20ஆம் தேதி வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. அது மங்கோலியாவின் உட்பகுதியில் திட்டமிட்ட இடத்தில் பாராசூட் உதவியுடன் பத்திரமாக தரையிறங்கியது. இந்த வெற்றி சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்காவிற்கு பிறகு தனக்கு சொந்தமான மனித விண்வெளி பயண திட்டத்தை தானே உருவாக்கும் திறனை கொண்ட ஒரு பெரிய நாடாக சீனாவை நிலைநிறுத்தியது. 1999 நவம்பர் 19 அன்று ஷென்ஷோ 1 விண்கலம் ஏவப்பட்டது. சீனாவின் விண்வெளி கனவுக்கு உயிர் கொடுத்த நிகழ்வாக அந்நாட்டு வரலாற்றில் பதிவானது.